வணக்கம். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இஸ்ரேல் ஈரானுடைய போரானது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. ஈரான் இஸ்ரேலிடையே சண்டை நிறுத்தமா அமெரிக்க அதிபர் தன்னுடைய புதிய அறிவிப்பை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார். இதைவிட அதிகளவிலான விமான தளங்களுடைய விமான நிலையங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. இது சார்ந்துதான் இன்று பார்க்க போகிறோம். இஸ்ரேலும் ஈரானும் முழுமையாக சண்டை நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த மோதலை 12 நாள் போர் என அவர் குறிப்பிடுகிறார். போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதாக என்று இஸ்ரேலும் ஈரானும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. எந்த ஒரு போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து எந்த ஒப்பந்தமும் இல்லை என்று கூறியுள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர், இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினால் எங்களுக்கு பதிலடி கொடுக்கும் திட்டம் இல்லை என்று தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். இப்பொழுது சுமார் 6 மணி நேரத்தில் சண்டை நிறுத்தம், அதாவது போர் நிறுத்தம் ஆரம்பிக்கும் என்று அவர் தன்னுடைய சமூக பக்கத்தில் குறிப்பிட்டிருந்ததோடு ட்ரம்ப் அறிவிப்புல பரஸ்பர பகைமை குறித்த தகவல்கள் இருந்திருந்தாலும் 24 மணி நேரத்தில் மோதல் அதிகாரப்பூர்வமாக முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருந்தது. எல்லாம் சரியாக நடக்கும் என்ற அனுமானத்தின் அடிப்படையில் இரு நாடுகளையும் தான் வாழ்த்து விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிற ட்ரம்ப் இந்த இஸ்ரேல் ஈரான் மோதலை 12 நாள் போர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பல ஆண்டுகள் முடிந்து முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு போர். ஆனால் அது நடக்கவில்லை, ஒருபோதும் நடக்காது என்று ட்ரம்ப் தனது பதிவில் சொல்லியிருந்தார். போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதா என்று இஸ்ரேலும் ஈரானும் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல்லா ரஹ்மீம் அல் தானி ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட உதவினார் என்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அமெரிக்க ஊடகங்களிடம் தெரிவித்தனர். பெயர் குறிப்பிடப்படாத அதிகாரிகளின் கூற்றுப்படி கத்தார் உட்பட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கிய பின்னர் ஈரானிய அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் பேசிய போது சண்டை நிறுத்தம், அதாவது போர் நிறுத்தம் பற்றி அமெரிக்க தரப்பில் முன்மொழியப்பட்டது. அதில் கட்டாரும் முக்கிய பங்கு வகித்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க செய்தி கூட்டாளி ஒரு நிறுவனமானது வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறியிருந்தார். ஆனால் இருதரப்பினரும் முறையான அல்லது பொது பதிலை வெளியிடவில்லை. அவரது கூற்றுப்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ட்ரம்ப் நேரடியாக தொடர்பு கொண்டார். ஈரான் இனிமேல் தாக்குதல் நடத்தாத பட்சத்தில் சண்டை நிறுத்தத்துக்கு, அதாவது போர் நிறுத்தத்துக்கு தயார் என்று நெத்தன்யாகு ஒப்புக்கொண்டார் என்று அந்த செய்தி நிறுவனம் சொல்லுது. அந்த செய்திகளின்படி ஈரான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக மூத்த ஈரானிய அதிகாரிகளும் உறுதிப்படுத்தினர். அமெரிக்க துணை அதிபர் KD வான்ஸ், வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ மற்றும் சிறப்பு தூதுவர் ஆகியோர் ஈரானிகளுடன் நேரடி மற்றும் மறைமுக வழிகள் மூலம் தொடர்பு கொண்ட பிறகு போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக மூத்த அதிகாரி கூறியிருந்தார். உண்மையில் இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்தினாலும் எங்களுக்கு பதிலடி கொடுக்க திட்டம் இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் கூறியிருந்தார். அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தனது சட்டவிரோத, அதாவது இஸ்ரேல் தனது சட்டவிரோத நடவடிக்கைகளை தற்போது நிறுத்தினால் ஈரான் பதிலடியை தொடர எந்த நோக்கமும் இல்லை என்று பதிவிட்டிருந்தார். அதாவது உள்ளூர் நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு இஸ்ரேல் தாக்குதல்களை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த நேரம் ஏற்கனவே கடந்து விட்டது. ஈரான் பலமுறை தெளிவுபடுத்திய போது இஸ்ரேல் தான் ஈரான் மீது போரை ஆரம்பித்தது, மாறாக நாங்கள் அல்ல. தற்போது எந்த ஒரு போர் நிறுத்தமும் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து எந்த ஒப்பந்தமும் இல்லை. இருப்பினும் இஸ்ரேலிய ஆட்சி ஈரானிய மக்களுக்கு எதிரான அதன் சட்டவிரோத ராணுவ நடவடிக்கைகளை தெஹ்ரான் அதிகாலை 4 மணிக்குள் நிறுத்தினால் அதன் பிறகு தங்களுடைய பதிலடியை தொடர எங்களுக்கு எந்த நோக்கமும் இல்லை. எங்கள் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்த இறுதி முடிவு பின்னர் எடுக்கப்படும் என்று சொல்லி அப்பாஸ் தெரிவித்திருந்தார். இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க தனது சக்தி வாய்ந்த ஆயுதப்படைகளின் ராணுவ நடவடிக்கைகள் கடைசி நிமிடம் வரை, அதாவது 4 மணி வரை அதிகாலை தொடர்ந்தன என்று சொல்லி சையத் அப்பாஸ் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தொடர்ந்து பதிவுகளை இட்டிருந்ததை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இஸ்ரேல் ஈரானுடைய மோதலானது கொஞ்சம் தீவிரமடைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதையும் தாண்டி அமெரிக்க ராணுவ தளத்தை நோக்கிய ஈரான் எத்தனை ஏவுகணைகளை வீசியது என்ற கேள்விகள் எல்லாம் தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதையும் விட அதிகளவிலான இஸ்ரேல் மோதல், அதாவது இஸ்ரேல் ஈரான் மோதலானது பல பாதிப்புகளை உண்டு பண்ணும் என்றும் சொல்லப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த பின்னணியில தான் கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது. தங்கள் நாட்டின் அணுசக்தி தளங்களுக்கு எதிராக
அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி இது என ஈரான் சொல்லுது. இந்த தாக்குதலின் போது டோஹாவில் வானில் பலத்த ஒளி எழுந்ததாக அதை நேரில் கண்ட சாட்சியங்கள் கூறுகின்றன. ஈரான் ஏவுகணைகளை வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறிக்க முயற்ச போது வானில் பெரும் ஒளி ஏற்பட்டதை தொடர்பான காணொளிகள் தற்பொழுது காட்டுது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கிய இந்த மோதல் அதிகரித்து வருவதால் சமீப நாட்களாக மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கு. மத்திய கிழக்கின் அல் உடைல் பகுதியில் உள்ள மிகப்பெரிய ராணுவ அமெரிக்க தளத்தை ஈரானிய ஏவுகணைகள் இலக்கு வைத்திருக்குது. நாட்டின் 3 அணுசக்தி கட்டமைப்புகள் மீது அமெரிக்கா குண்டு வீசியதுக்கான எதிர்வினை இது என ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவின் அனைத்து விதமான வான்வழி நடவடிக்கைகளுக்காக ராணுவ தலைமையகமான அல் உடை விளங்குகிறது. அங்கு சில பிரிட்டிஷ் ராணுவ பணியாளர்களும் சுழற்சி முறையில் பணி ஆற்றுகின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஈரானிய அரசு ஊடகம் இந்த தாக்குதலை முதலில் உறுதிப்படுத்திய நிலையில் பின்னர் ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கு. ஈரானிய ராணுவம் மிகவும் அதிகாரமிக்க பிரிவான இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அந்த அறிக்கையில் தங்களின் இறையாண்மை மீதான எந்தவொரு தாக்குதலுக்கும் ஈரான் பதிலளிக்காமல் விட்டதில்லை என்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் பலம் வாய்ந்தவை அல்ல, மாறாக அவை பலவீனமானவை என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அணுசக்தி தளங்கள் மீது தங்களின் தாக்குதல்களுக்கு எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று அமெரிக்கா முன்னதாக ஈரானை எச்சரித்திருந்தது. பிராந்தியத்தில் நடைபெறுகின்ற மோதலை ராஜ்ய ரீதியில் முடிவுக்கு கொண்டு வர ஒப்புக்கொள்ள வேண்டும் என தெஹ்ரானில் உள்ள தலைவர்களை அமெரிக்கா வலியுறுத்தியது. அமெரிக்க ராணுவ தளம் மீது எத்தனை ஏவுகணைகள் ஏவப்பட்டன என்பது குறித்து மாறுபட்ட தகவல்கள் வெளியாகி இருந்தாலும் ஈரான் 6 ஏவுகணைகள் என்றும் அமெரிக்கா 14 ஏவுகணைகள் என்றும் கூறுகின்றன. ராய்ட்டர்ஸ் செய்தி முகாமை 19 ஏவுகணைகள் என கத்தார் கூறியுள்ளதாகவும் அனைத்து ஏவுகணைகளும் இடைமறிக்கப்பட்டதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை, யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த தாக்குதலுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னராகத்தான் கட்டாரில் உள்ள தங்கள் நாட்டு குடிமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் அறிவுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை தகவலின்படி சுமார் 8000 அமெரிக்க குடிமக்கள் கட்டாரில் வாழ்கிறார்கள். அதேபோன்ற சில 1000 பிரிட்டன் குடிமக்களும் கட்டாரில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் தாக்குதலுக்கு பின் கூறப்பட்ட காரணம் என்ன என்ற கேள்விகள் தற்பொழுதும் எழுந்த வண்ணமே இருக்குது. தாங்கள் விரைவில் ஏவுகணைகளை ஏவ தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த தாக்குதலின் மூலம் தெளிவானது. உயிரிழப்புகளை குறைக்கும் பொருட்டு தங்களுடைய தாக்குதல் திட்டம் குறித்து கட்டாரில் முன்கூட்டியே ஈரான் கூறியதாகவும் 3 ஈரானிய அதிகாரிகளை மேற்கோளிட்டு அங்கு செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரானுடைய போரானது தீவிரமடைந்து கொண்டே இருக்கிறது. இதிலும் குறிப்பாக சர்வதேச விமான போக்குவரத்து உலகின் 10 பரப்பான விமான நிலையங்களில் ஒன்றான கட்டாரில் உள்ள அந்த ஹமாட் சர்வதேச நிலையம் உள்ளது. நாளொன்றுக்கு 1,40,000 பயணிகள் அந்த விமான நிலையம் வாயிலாக பயணிக்கிறார்கள். இந்த பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளான பஹ்ரைன் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளும் தங்கள் வான்வழியை சிறிது நேரத்துக்கு மூடின என்பது விடயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகாலையில் செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதிகளவிலான வான்தளங்கள் மூடப்பட்டிருந்ததை தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. சற்று பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருந்தது. இந்த யுத்தத்தினால, இந்த போரினால இனி வருகின்ற நாட்களில் எத்தனை நாடுகளில் பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்த போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்க பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.